ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி ரேஷன் பச்சரிசி வச்சு ஒரு கில்லு வடகம் பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் ஈஸியான முறையில். நான் இதுக்கு கரெக்டாக இது 1/4 கிலோ பிடிக்கும். ஒரே ஒரு கப்பில் நான் செய்து காட்டுறேன். ஒரு கப் அரிசி எடுத்து குக்கரில் போட்டுங்க. இப்போ இது நல்லா கழுவிடலாம். அடுத்து இதில் 1/4 கப்பு ஜவ்வரிசி போட்டுப்போம். 1/4 கப்பு போட்டுக்கலாம். இது நல்லா பொடியாக இருக்குங்க. லைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க. 1/4 கப்பு போட்டுப்போம், ரொம்ப வேண்டாம். பாருங்கள் எவ்வளோ பொடிசாக இருக்குது பார்த்தீங்களா, சக்கரை மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறது. மாவு ஜவ்வரிசின்னு இல்லாமல் லைலான் ஜவ்வரிசின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வருது, லைலான் ஜவ்வரிசி. இப்போ இதையும் இதில் போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு வந்துடலாம். நல்லா ஒரு 4 தண்ணியில் நல்லா க்ளீனாக கழுவிடலாம். நல்லாவே அரிசியை க்ளீனாக கழுவி வச்சுங்க. கொஞ்சம் கல் உப்பு போட்டு உறைஞ்சி கழுவுனீங்கன்னா நல்லா சுத்தமாக இருக்கும். கொஞ்சம் கூட அந்த ரேஷன் அரிசி ஃப்ளேவர் சுத்தமாக இருக்காது. இப்போ இந்த கப்பில் கரெக்டாக 6 கப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். 1 2 3 4 5 6ங்க. 6 கப்பு போட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் ஜவ்வரிசிக்கும் அரிசியும் சேர்த்து மொத்தம் இது ஒரு 150 கிராம், அது ஒரு 250 கிராம், 400 கிராம் கலக்கு அளவுக்கு 1.5 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே போட தேவையில்லை. மற்ற விஷயம்லாம் நாளைக்கு போட்டுக்கலாம். நான் இப்போ நைட்டில் செய்துட்ருக்கேங்க. நான் இதை அப்படியே குக்கர் மூடி போட்டு கரெக்டாக 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆன் பண்ணியாச்சுங்க. இப்போது குக்கர் போட்டு மூடிடலாம். மூடிட்டு 5 விசில் கழித்து பார்ப்போம். மொதல் 2 விசில் வந்துருச்சுங்க. மீதி 3 விசில் ஃபுல்லாக தீயை குறைச்சி வச்சுருங்க. ஃப்ளேம் கம்மி பண்ணிவிடுங்க. அப்போ தான் நின்று வச்சுனா தான் நல்லா கொலன்னு இருக்கும். நம்ம அப்படியே எடுத்து போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இன்னொரு 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, 5வது விசில். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அது அப்படியே உள்ளே ஏர் திறக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். நம்ம இதை காலையில் திறந்து பார்ப்போம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்க அப்படியே இருக்குது. அவ்வளோதான். நம்ம நல்லா இதை கரண்டி விட்டு கிண்டி விட்டுட்டு இப்போ இதுக்கு என்னெல்லாம் போடலான்னு சொல்லி பார்ப்போம். இது மொத்தம் 400 கிராம் வரும் கணக்கு. 400 கிராம் 350 கிராம் வரும். உப்பு ஏற்கனவே கொஞ்சம் போட்டாச்சு. இப்போ என்னெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலான்னு சொல்லி பார்ப்போம். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது 2 பீட்ரூட், ஒரு அரை எலுமிச்சப்பழம். இது நான் கொஞ்சமாக தான் பிடிவேன். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் பொடியாக அரிஞ்சிக்கலாம். பீட்ரூட்டையும் பச்சை மிளகாவும் அரைச்சிட்டு வந்துடலாம். ஜாரில் பீட்ரூட்டும் பச்சை மிளகாவும் போட்டுட்டேன். இதிலே ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கலர் ரொம்ப தூக்கி கொடுக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து பெருங்காயம் போட்டுப்போம். உப்பும் சேர்த்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுடலாம். இந்த காய் போடுறதுனால நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுடலாம். அடுத்து லெமன் ஜூஸ் ஒரு டீஸ்பூன் அளவு இருந்தால் போதுங்க. ஏன்னா சாதம் நம்ம நைட்டு வச்சு தான் காலைல செய்ய போகிறோம். அதனால் அதுலேயும் லைட்டாக ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும். டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் லெமன் போட்டுருங்க. இப்போ இதெல்லாம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக இல்லாமல் நைஸாக அரைச்சிருங்க. இப்போ இது கரண்டியில் கலக்க வேண்டாம், நம்ம கையாலே கலக்கி விட்டுடலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் போட்டுக்கலாங்க. கேரட் யூஸ் பண்ணிக்கலாம், வெண்டைக்காய் போட்டு செய்யலாம், சூப்பராக இருக்கும். கரண்டி எடுத்துடலாம்.
இப்போ இதை வந்து நல்லா கையாலே வந்து ஃபஸ்ட் கலக்கி விட்டுடலாம். இந்த உப்பு காரம் எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் நல்லா கலக்கட்டுங்க. கொஞ்சம் கூட அடி பிடிக்கலைங்க. நீங்கள் 1 கப்பு அரிசிக்கு 6 கப்பு வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம கலக்கி விட்டாச்சு ஓரளவுக்கு. அடுத்து இதில் வந்து வெங்காயம், நீங்கள் சாம்பார் வெங்காயம் வேணுனாலும் போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் போடுறேன் இன்றைக்கி. சாம்பார் வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இது வந்து காலையில் வெயில் வர்றதுக்குள்ளேயே போட்டுவிட்னாங்க. நைட்டு செஞ்சு வச்சா தான் நம்மளுக்கு இப்படி ஆறி கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். நம்ம கையாலேயே வந்து அழகாக எடுத்து போட்டுடலாம். கருவேப்பிலை தேவைப்பட்டால் போட்டுங்க. அதை வறுத்து வத்தல் வறுக்கும்போது அங்கங்கே கருகக்கூடாதுன்றதுனால நான் இன்றைக்கி போடலை. நீங்கள் ஒரு 2 இலை இந்த காய் அரியும் போதே அதுலேயே கூட ஒரு கொத்து போட்டு கூட நம்ம வந்து அரிஞ்சிக்கலாம். பாருங்க, அவ்வளோ வெங்காயம் போட்டேன், எங்கேயோ போயிடுச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக பக்குவத்துக்கு வந்துடுச்சு. உப்பு கரெக்டாகுதா பார்ப்போம். கரெக்டாக இருக்குதுங்க. உப்பு காரம் சூப்பராக இருக்கும் போல் பொரிச்சா. இப்போ எடுத்துன்னு போய் வெளியே வத்தல் போட்டுடலாம். கையிலே எடுத்து கிள்ளி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, வத்தல் போட ஆரம்பிச்சிடலாம். இது வந்து நான் வந்து அரிசி மூட்டை வாங்கினேன்னா இந்த உள்பகுதியில் பார்த்திங்கன்னா சில்வரில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. இதில் தான் அடிக்கடிக்கு நான் வந்து வத்தல் போடுவேன். ஒரு 2-3 வாட்டி யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தூக்கி போட்டு அடுத்த முறை மூட்டை வாங்கும்போது நம்ம இந்த மாதிரி கார்னரில் இப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு இவ்வளோ ஒரு ஸ்பேஸில் கிடைக்கும். ஒரு 1/4 கிலோ அரிசிக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இது. இப்போ இதில் வந்து கிள்ளி வச்சிடலாம். அவ்வளோதான், எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம். சின்னதாகவே வச்சுக்கலாங்க, அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வச்சுருங்க. நான் இதே மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதாங்க, நான் ஃபுல்லாக போட்டேன் பாருங்கள். சூப்பராக கரெக்டாக இருக்குது. இந்த அரிசி கவருக்கு நம்ம போட்ட அளவு கரெக்டாக இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக வந்து காயட்டும். நான் சாயந்தரமாக பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வந்து கருப்பு கலர் ஷால் இருந்துச்சுன்னா, கருப்பு கலர் ஷாலோ புடவையோ கருப்பு கலரில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து போற்றி விட்டோம்னா டஸ்ட்டும் படாது. காற்று கீற்று அடிச்சிதுன்னா டஸ்ட்டு முடி சின்ன தூசி தும்பெல்லாம் வந்து வத்தலில் படாது. அதே சமயம் சுத்தமாகவும் இருக்கும் நம்மளுக்கு. நான் ஏன் வந்து கருப்பு ஷாலுன்னு சொல்கிறேன்னா, கருப்பு வந்து வெயிலில் ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகமாகவே இருக்கும். அதனால் நம்ம கருப்பு ஷால் போடும்போது நல்லா வெயில் இழுத்து சூடுபட்டு சீக்கிரம் காயும். நல்லாவே காஞ்சிச்சிங்க. நான் வந்து எல்லாத்தையும் இப்படி திருப்பி வச்சிடுறேன். மத்தியானம் காலையில் ஒரு 11 மணிக்கு போட்டோம் பாருங்க, அதுக்குள்ளே நல்லா பாதி காஞ்சிருச்சு. நான் எல்லாத்தையும் திருப்பிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்படி திருப்பி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையுமே திருப்பி வச்சுங்க. இப்படி எல்லாத்தையும் திருப்பிட்டோம்னா நம்மளுக்கு நைட்டுக்குள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் காஞ்சிரும். நைட்டு ஃபேன் காற்றுல வச்சோன்னே சூப்பராக காஞ்சிரும். நாளைக்கு காலையில் பார்ப்போம். ஃபேன் காற்றுல நல்லாவே காஞ்சிச்சிங்க. எல்லாமே கிட்டத்தட்ட வந்து 3/4 காஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் லைட்டாக வந்து நம்தா மாதிரி இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, நான் காலையிலேயே எடுத்துன்னு வந்து இந்த வெயிலில் வச்சுட்டேன். இன்னும் வெயில் வரல, இப்போ தான் வெயில் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம காலையிலேயே எடுத்து தட்டில் இப்படி வச்சிட்டோம்னா நல்லாவே இன்றைக்கி மத்தியானத்துக்குள்ளே சூப்பராக காஞ்சிருங்க. வெங்காயம் பீட்ரூட்டு எல்லாமே வெஜிடபிள்லாம் போட்டு நம்ம இஷ்டப்பட்ட காய்கறிகளை போட்டு இந்த மாதிரி செய்யலாங்க. ரொம்பவே வந்து ஹெல்த்தான ஒரு வடகங்க இது. காஞ்ச பிறகு பார்ப்போம்.
நல்லாவே காஞ்சிடுச்சுங்க, சூப்பராக காஞ்சிடுச்சு. நல்லா பொரிச்சு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாகவே காஞ்சிடுச்சு, நல்லா உடையிற அளவுக்கு இருக்குது பாருங்க, உடையுது. பொரிச்சிடலாம், பொரிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஒரு கொஞ்சமாக எடுத்து பொரிச்சு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க. இதில் வெங்காயம் சேர்த்து செஞ்சதுனால ரொம்ப ஹையில் வச்சு செஞ்சுங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு தீயை குறைச்சிடணும். அப்போ தான் வந்து உள்ளவும் நல்லா வேகும், வெளியவும் நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும். வத்தல் சில பேர் பொரிக்கிறவங்க வந்து நல்லா ஹையில் வச்சுட்டு பொரிப்பாங்க. மேலே நல்லா பொரிஞ்சிடும், உள்ளே வந்து வேகவே வேகாது. அந்த தப்பை பண்ணாதீங்க. நல்லா ஹீட் ஆனோன்னா தீயை குறைச்சிருங்க. நல்லாவே சூப்பராக இருக்குது. வாசனையே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அப்படியே பகடா வாசனை வருது பொரிக்கும் போதே. இந்த சலசலப்பு அடங்கினோம்னா எடுத்துடணும், அவ்வளோதான். எடுத்துடலாம், அவ்வளோதாங்க. பொரிச்சாச்சுங்க. நல்லாவே சூப்பராக வந்திருக்கு. சூடாக இருக்குது. எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட வந்து உரியலை பார்த்தீங்களா. அப்படியே வந்து இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வந்து லைலான் ஜவ்வரிசி போடுறோம் இல்லைங்களா, அது போட்டிங்கன்னா எண்ணெய் வந்து உரியாது. சரி, ஒன்று சாப்பிட்டு பார்த்துருவோம். அப்பா, சரியான டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருக்குது உண்மையாலுமே. சாம்பார் ரசம் வச்சுட்டு இது வச்சுன்னு சாப்பிட்டா கூட அவ்வளோ ஜம்முன்னு இருக்கும். பழைய சோறுக்கு வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட் தான் இது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.